நாம் எப்படி கை கழுவுறோம்? டேப்பை போய் இந்த கையை வச்சு திறக்கிறோம், தண்ணி பாட்டுக்கு போகும், கையை நனைப்போம். நனைச்சிட்டு சோப்பை எடுத்து சோப்பை நல்லா போட்டு எப்படி எப்படிலாம் கழுவணுமோ அப்படியெல்லாம் கழுவி மீண்டும் கையை கழுவுவோம். தண்ணி பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கையை கழுவுன உடனே இந்த கையை வச்சு தான் அந்த டேப்பை மறுபடியும் மூடுவோம். அப்போ முதல்ல இருக்கிற கிருமி இந்த கைக்கு வந்துடும்ல. அதனால லிக்சில் கம்பெனி, ஜப்பான் கம்பெனி என்ன பண்ணுச்சுனாக்க ஹைஜீனிக் ஹேண்ட் வாஷிங் அப்படிங்கிற ஒரு டூல் அனுப்புனாங்க. இதான் அந்த டூலு. 2 விதம் இருக்கும். இது இந்த ஹோல் இருக்குதும் இதுவும் ஒன்றா வச்சு அமுக்கினோம்னா இப்படி அமுக்கிடலாம். இப்படி அமுக்கிட்டு இதில் இந்த 1 லிட்டர் பாட்டில் தண்ணியை இதில் வைக்கணும். இப்போ நம்ம சாதாரணமாக கை கழுவுனா 1 லிட்டர் தண்ணி வேணும். ஆனால் அந்த 1 லிட்டர் தண்ணியில் 5 பேர் கை கழுவலாம். எப்படின்னு பார்ப்போம். இதில் கூட இப்போ கையை அதில் வைக்க வேண்டியதில்லை, திறக்க வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக கையை வச்சு அமுக்கணும்னா தண்ணி வரும். இந்த தண்ணியில் இப்படி கையை நினச்சிக்கிட்டு இந்த பக்கத்தை வச்சு அமுக்கணும்னா தண்ணி நின்று போயிடும். உடனே சோப்பு எடுத்து நல்லா போட்டு தேய்ச்சி, அப்போ தண்ணி வராது. சோப்பு எடுத்து நல்லா போட்டு தேய்ச்சி மீண்டும் இப்படி அமுக்கணும்னா தண்ணி வரும். கையை கழுவிடலாம். கையை கழுவுன பிறகு இந்த தண்ணியை நிறுத்துறதுக்கு இப்படி நிறுத்திடலாம். இப்படி நிறுத்தினோம்னா ஹைஜீனிக் ஹேண்ட் வாஷிங். இந்த கையை அதில் தொட போகிறதில்லை. திறக்கும் போதும் தண்ணியை விடுறதுக்கும் சரி, தண்ணியை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் இந்த கைகளை நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இது சிக்கனமாகவும் ஹைஜீனிக்காகவும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான அருமையான டூல். இது சேட்டோ டேப் என்று சொல்வார்கள். நன்றி, வணக்கம்.